يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன். ஆரம்பமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் தஆலாவினுடைய மாபெரும் அருள், நம் மீது பொழியப்பட்ட கணக்கில்லா கிருபை, நாம் எல்லோரும் ரமதான் என்ற உயர்ந்த பொக்கிஷமான மாதத்தில் ஜும்மாவில் வீற்றிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ரமதானை நமக்கு சிறப்பாக்குவானாக, நமக்கு செழிப்பாக்குவானாக. ரமதானின் இறுதியில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சயீதுகள் என்ற உயர்ந்த பட்டியலில் நம்மை இணைத்து அருள் புரிவானாக. அன்புக்கினியவர்களே, நாம் கேட்டோ கேட்காமலோ அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய அருட்கொடையை நமக்கு தந்திருக்கிறான் ரமதான். நம்மோடு பயணித்த பல பேருக்கு இந்த ரமதான் கிடைக்கவில்லை, அது கனவாய் போனது. சென்ற ஆண்டு நம்மோடு ரமதானில் அமர்ந்து பக்கத்தில் தொழுதவர்கள் இன்றைக்கு இல்லை, நம்மோடு பேசியவர்கள் பழகியவர்கள் இன்றைக்கு இல்லை. கடந்த வாரம் ரமதானுக்கு முன்னால் கடந்த வாரம் சந்தித்தவர்கள், அதில் ரமதானில் நோன்பு கஞ்சி கார்டு எப்போ தருவாங்க, இப்போ வந்தால் வாங்கிக்கலாமான்னு கேட்டவங்க ரமதானில் இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் அந்த நசீபை நாம் போராடாமலே தந்திருக்கிறார். அது பெரும் பாக்கியம். சில பேருக்கு ரமதான் கனவாய் போனது, அவர்கள் மண்ணில் இருக்கிறார்கள். சில பேருக்கு ரமதான் நம்மோடு கிடைத்தது, ஆனால் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள். பல பேருக்கு இந்த ரமதான் அமல் செய்யும் ஆரோக்கியத்தை தரவில்லை, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். எனவே அன்பானவர்களே, இது மிக பெரும் அற்புதம், இது மிக பெரும் அருட்கொடை. இதை உணர்ந்தால் மட்டுமே ரமதானில் பயணிப்பது என்பது சாத்தியம். நல்லோர்களாய் அல்லாஹ் நம்மை நல்லோர்களின் பட்டியலில் சேர்ப்பானாக. அன்புக்கினியவர்களே, இந்த ரமதானின் சிறப்பு எக்கச்சக்கமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுக்கென்ற சிறப்புகள் நிறைய ஹதீஸ்கள். எல்லாத்தையும் தெரிவதற்கு முன்னாடி வெறும் ஒரு ஹதீஸ் போதும். ரமதான் என்றால் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நம் எல்லோரும் பலமுறை கேட்ட ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சொல்லுவார்கள், தோழர்களே, ரமதான் எவ்வளவு பெரிய அருளான மாதம் தெரியுமா? இந்த மாதத்தினுடைய அருளை ஒரு நபர் உணர்ந்தால், இந்த மாதத்தில் இறக்கப்படுகிற சக்கீனத்தை ஒரு நபர் உணர்ந்தால், அவர் அல்லாஹ்விடத்தில் இப்படி கெஞ்சுவார், அல்லாஹ் எல்லா நாளும் ரமதானாகவே இருக்கட்டும், இந்த ஒரு மாதம் மட்டும் இல்லை, என் வாழ்க்கையின் எல்லா நாளும் ரமதானாக இருக்கட்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவார், மன்றாடுவார். அப்படி அல்லாஹ் இந்த ரமதானில் சொல்ல தகுந்த பெரும் பெரும் பாக்கியங்களை இதற்குள் வைத்திருக்கிறார்.
அன்பானவர்களே, ரமதானின் சிறப்புகள் வர்ணனைக்குள் கொண்டு வர முடியாது. ரமதானின் சிறப்புகள் ஒரு வட்டத்துக்குள் கொண்டு வர முடியாது. அதனுடைய சிறப்புகளையும் சந்தோஷங்களையும் எந்த உள்ளம் ரமதானை தேடி தேடி காதலிக்கிறதோ அந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் தருகிறான். அன்புக்கினியவர்களே, ரமதான் மிக பெரும் சிறப்பு. ஹஜ்ரத், ரமதானில் என்ன சிறப்பு அப்படின்னா ரமதானே சிறப்பு. ரமதானே சிறப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு ஒரு செய்தி சொல்லுவார்கள். இந்த ரமதான் இந்த உம்மத்திற்கு 5 விதமான சிறப்புகள் தருகிறது. 5 விதமான சிறப்புகள். முதலாவது சிறப்பு என்ன? யார் இந்த ரமதானை அடைகிறார்களோ அல்லாஹ் தஆலா ரமதானுடைய முதல் இரவை அடைய வைப்பது ரமதானின் முதல் சிறப்பு. ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ரமதானுடைய முதல் இரவு அல்லாஹ் தஆலா நம்ம கடந்து வந்த அந்த இரவு அவனுடைய ரஹ்மத்தை விசாலப்படுத்துகிற இரவு. யார் அந்த இரவில் எல்லோரும் சலாமத்தாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ற பார்வைக்குள் வந்து விட்டார்களோ அல்லாஹ்வினுடைய ஆகப்பெரும் உயர்ந்த ரஹ்மத் என்ற போர்வையால் போர்த்தப்பட்டவர்கள் அவர்கள். அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு அந்த நசீபை கொடுத்திருக்கிறான். நேத்து போன இரவு அல்லாஹ்வினுடைய ரமதானின் முதல் இரவு. இந்த இரவு ரஹ்மத்தின் விசாலம். இது என் உம்மத்திற்கான அருட்கொடை என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய உம்மத்திற்கான ரமதானின் சிறப்பு சாயிமீன்களின் வாய்வாடை. ஃபலூஃபு ஃபமிஸ் சாயிம் அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். அல்லாஹ்விடத்திலே மிஸ்கை விட, ஊதை விட, அம்பரை விட உலகத்திலே எத்தனை நறுமண பொருட்கள் இருக்கிறதோ, அதை கடந்து சொர்க்கத்தில் எத்தனை நறுமண பொருட்கள் இருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் விட அல்லாஹுக்காக பசித்திருக்குகிற அந்த அடியானின் வாயில் வருகிற வாடை மனிதர்கள் முகம் சொல்லிப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த வாடையை ரசிக்கிறான். இதனுடைய உம்மத்திற்கு கிடைத்த இபாதத்தின் அங்கீகாரம் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இது இந்த உம்மத்திற்கான 2வது சிறப்பு ரமதானில். 3வது சிறப்பு இந்த உம்மத்திற்கான சிறப்பு என்ன தெரியுமா? அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு மட்டும் கொடுத்த சிறப்புகள்ல ஒன்று, ரமதான்ல அல்லாஹ் வானவர்களின் படைகளை இந்த உம்மத்திற்கு துஆ செய்ய இறக்குகிறார். ரமதானில் வானவர்களை இந்த உம்மத்திற்காக துஆ செய்வதற்கு இறக்குகிறார். வேற எந்த உம்மத்துக்கு இந்த சிறப்பு இல்லை. இறங்குகிற காலை மாலை இறங்குகிற வானவர்கள் இந்த உம்மத்திற்காக இப்படி துஆ செய்கிறார்களாம். அல்லாஹ் யாரெல்லாம் இபாதத்தில் தலைத்து நோன்பாடிகளாக இருக்கிறார்களோ அல்லாஹும்ம ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், அல்லாஹும்ம ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், வானங்களிலிருந்து இறக்கப்படுகிற காலை மாலை வானவர்களினுடைய இறங்குதலின் போது இந்த துஆவோடே இறங்குகிறார்கள். அல்லாஹ் இந்த சமூகத்தை மன்னித்து விடு, இந்த சமூகத்திற்கு இரக்கம் காட்டு. நாம் கேட்காமலேயே அல்லாஹ் தஆலா அணியாய் படையாய் அவன் வானவர்களின் பட்டியல்களில் இருந்து இறக்குகிறான். நம்முடைய துஆவுக்காக வேண்டி இந்த நாள் அவ்வளவு சிறப்பான நாள். அன்பானவர்களே, ஏனைய நாட்களில் வானவர்களுடைய துஆ கிடைக்கும், ஆனா குறிப்பிட்ட நேரங்கள்ல கிடைக்கும். எப்போ இந்த துஆ கிடைக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நபர் ரமதான் அல்லாத காலங்களில், இந்த ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நபர் தொழுகைக்காக உதுவெடுத்து வீட்டில் இருந்து புறப்பட்டு இங்கு வந்து ஃபர்து தொழுகையை அல்லாஹ்வுக்காக மட்டுமே நிறைவேற்றி அவர் பள்ளியிலே அமர்ந்திருக்கிற காலமெல்லாம் அவருக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் மலக்குகள் நின்று இப்படி துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், அல்லாஹும்ம ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், எதுவரைக்கும்? அவர் அந்த இடத்திலிருந்து எழாத வரைக்கும் என்று பெருமானாருடைய ஹதீஸ் வரும். ஆனால் ரமலானுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அவர் எங்க இருந்தாலும் துஆ கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அவர் வீட்டில் இருந்தாலும், தூங்கிட்டு இருந்தாலும், எந்திரிச்சிருந்தாலும், பேசிக்கிட்டு இருந்தாலும், அவர் ஓதிக்கிட்டு இருந்தாலும், எல்லா இடங்களிலும் இந்த மலக்குமார்களுடைய துஆ கிடைக்கும். அல்லாஹும்ம ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், அல்லாஹும்ம ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். இந்த சப்தத்தை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கான துஆவாக ரமதான் ஒரு மாசம் முழுக்க உலகம் முழுக்க கேட்டுக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் அவ்வளவு பெரிய பொக்கிஷம் ரமதானை நமக்கு தந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ஆம் சிறப்பாக இதை சொன்னார்கள். 4வது சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை அலங்கரிக்கிறார் ரமதானுக்காக வேண்டி. எப்படின்னா, இது ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வர்றாங்கன்னா நம்ம எப்படியெல்லாம் பொருட்களை பார்த்து டீப்பாய் இப்படி, அதுக்கு மேலே துணி இப்படி, இந்த கிளாஸில் ஜூஸ் கொடுக்கணும், இந்த நேரத்தில் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், இவங்க வர்றவங்களை இப்படி கவனிக்கணும், வீட்டை கூட்டணும், சுத்தம் பண்ணணும். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா சாலிஹீன்களுக்காக ரமதானில் இந்த உலகத்தில் யாரெல்லாம் நோன்பாடிகளாக இருக்கிறார்களோ அந்த நோன்பாடிகளுக்காக அல்லாஹ் தன் சொர்க்கத்தின் கதவுகளை எல்லாம் திறந்து வைத்து அவன் அலங்காரம் செய்கிறான்.
அல்லாஹ் அலங்காரம் செய்கிறான். என் உம்மத் வர போறாங்க, இந்த சொர்க்கத்திற்கான அமல்கள் தொடங்கப்படுகிற காலம். எனவே இந்த காலத்தில் சொர்க்கத்தை அல்லாஹ் அலங்கரிக்கிறான். இதை விட உயர்ந்த சிறப்பு இந்த உம்மத்துக்கு வேறு எதுவுமே இருக்காது. அன்பானவர்கள், இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் தருகிற 4வது சிறப்பு என்று சொன்னார்கள். கடைசி 5வது சிறப்பு என்னன்னா, அல்லாஹ் மிகவும் சந்தோஷமாக இருக்கிற நாள் யௌமுல் ஜஸா. இந்த ரமலானுடைய கடைசி நாள், அல்லாஹ் கூலி வழங்கப்படுகிற நாள். அந்த நாளில் அல்லாஹு தஆலா மிகவும் சந்தோஷமாக இருக்கிறான். இந்த ரமலான் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துகிற காலம். அந்த நாளை நினைத்து இந்த உம்மத்திற்கு சிறப்பான நாள் அது என்று நான் பெரிதாக பேசுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல இந்த நாள் குறித்து சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலா கடைசி வானத்திற்கு தன் அடியார்களை பார்க்க இறங்கி வந்து எல்லாருக்கான கூலிகளையும் அல்லாஹ் பங்கிடுவானா. சில பேருக்கு இத்தனை லட்சங்கள் கூலி, சில பேருக்கு இத்தனை உஹது மலை அளவுக்கான கூலி, சில பேருக்கு இத்தனை ஆயிரக்கணக்கான உஹது மலைக்கான கூலி என்று அல்லாஹ் எல்லாத்துக்கும் பங்கு பிடிச்சுக்கிட்டே வரும்போது 30 நாளையும் அல்லாஹ்வுக்காக கழித்தவர்கள் அந்த கடைசி நாள்லயும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்களாம். அல்லாஹ் அந்த நபர்களுக்கு மட்டும் அந்த நாளினுடைய நசீபை தருவாங்க. நம்ம எல்லாரும் பெற பார்த்துட்டு பிரியாணி சமைக்க காய்கறி வாங்க போயிடுவோம். ஆனால் அல்லாஹ் யாருக்கு இந்த கடைசி நாள் அமர்கிற வாய்ப்பை தருவான்னா, அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அநேகமாக நினைக்கிறேன், அவர்கள் இப்படி ஒரு செய்தி சொல்லுவார்கள். யாருக்கு அல்லாஹ் இந்த வாய்ப்பை தருவான்னு சொன்னா, கடைசியா 30 நாளைய அமல்களுக்காக கழிக்கிற ஒரு நபருக்கு அல்லாஹ் அந்த கடைசி நாள்ல தூங்கவே விட மாட்டான். அல்லாஹ் தூங்க விட மாட்டான். முழிச்சு உட்கார வச்சு அல்லாஹ் அந்த துஆவுல ஒரு உட்கார வச்சு ரசிப்பான். 29 நாட்கள் நான் நீ செய்த வேலைக்கான கூலி தரப்போகிறேன், என்கிட்ட வந்து உட்காருன்னு அல்லாஹ் அமர வைப்பானா. இந்த தௌஃபீக் அல்லாஹ்வால் நம்ம எல்லோருக்கும் பெற வேண்டும். அதற்கு இந்த ரமலானை நாம் பயன்படுத்தணும். அன்பானவர்களே, இப்படி இந்த உம்மத்திற்கான சிறப்புகள் எக்கச்சக்கம் ரமலான்ல பெருமானார் அடுக்கினார். இந்த 5 சிறப்புகள், இந்த சிறப்புகளை எல்லாம் அடையிறதுக்கு என்ன செய்யணும்? ஏனைய காலங்களை போன்ற ரமலான் இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, ரமலான் நான் மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு பொக்கிஷம். இன்னைக்கும் மன்னரையில் இருப்பவர்களை தட்டி கேட்கா அவங்க சொல்லுவாங்க ரமலான் எவ்வளோ அற்புதம்னு சொல்லி. போன வாரம் போனவங்க, அதுக்கு முன்னாடி வாரம் போனவங்க, 4 நாளைக்கு முன்னாடி போனவங்க யாருக்கும் ரமலான் கொடுத்து வைக்கல. அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு ரமலானை கொடுப்பனையாக தந்திருக்கிறான். குறைஞ்சபட்சம் நாம் துவங்க வேண்டிய அமல்கள் என்ன தெரியுமா? ஒரு 5 அமல்கள் ரமலானில் கவனிக்கத்தக்க அமல்கள். ஏனைய அமல்களையும் செய்யணும், ஆனால் இந்த 5ல் கவனம் அதிகமாக இருக்கும். அதில் முதலாவது என்னன்னா நோன்பு. இந்த ரமலானின் அற்புதமே மணிமகுடமே நோன்பு தான். அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை பற்றி சொல்கிற போது எண்ணின் பக்கம் இணைக்கும் பாலம் என்று சொல்லுவோம். லஅல்லகும் தத்தகூன், இறையச்சவான்களாக உங்களை உருவாக்க. இறையச்சத்திற்கான விளக்கம் என்ன? உலமாக்கள் சொல்லுவார்கள், இறையச்சம் அல்லாஹ்வோடு உங்களை சேர்க்கும் சாவின்னு சொல்லுவாங்க. அப்போ இறையச்சத்தை பரிசாக ரப்பு தருகிறான் என்றால் இந்த ரமலான் அல்லாஹ்வை நம்மோடு கொண்டு வந்து இணைக்குகிற காலம். பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. யாரின் பக்கமோ நின்று ஒரு போட்டோ பிடிக்கிறதுக்கு ஏங்கிட்டு போற இந்த சமூகம் ரப்பு நம்மோடு வந்து நிற்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு எஞ்சி இருக்கிற இன்னும் 28 நாளோ இல்லை 29 நாளோ இந்த ரமலானில் அல்லாஹ் ஒழித்து வைத்திருக்கிறான் அவனோடு இணைகிற வாய்ப்பை. அன்பானவர்களே, அந்த வாய்ப்பை பெற்றுத் தருகிற ரமலானின் சாராம்சம் தான் நோன்பு என்பது. இந்த நோன்பு எப்படி? நம்ம எல்லாருக்கும் நோன்புனா என்ன தெரியும்? சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும், அப்படிதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குவார்கள், நோன்புக்கு 2 பகுதிகள் உண்டு. 2 பகுதி இருந்தாலும் அது அசல் நோன்பு. இல்லாட்டி அது அசல் நோன்புங்கிற கண்டென்ட்டில் வராது, அது அதை விட்டு வெளியே போயிடும். முதல்ல பெருமானார் சொன்னாங்க இம்சாக்குல் அக்லி வஷ்ஷுருப். முதல்ல நோன்புண்டா வெளிரங்கமான தடை. இம்சாக்குல் அக்லி வஷ்ஷுருப், சாப்பிடுவதை தவிர்த்திருப்பது, குடிபானங்களை தவிர்த்திருப்பது. 2வது பாதி என்னன்னா இம்சாக்குல் லஹ்வி வர்ரஃபஸ். அதே போன்று நோன்புகளில் வீண் விளையாட்டு பாவச் செயல்களை விட்டும் தவிர்த்திருப்பது. இதுதான் அசல் நோன்பு. ஒருத்தர் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடலை, ஆனால் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தார், அது நோன்புங்கிற கணக்கில் வராது. அதற்கு அல்லாஹ் பார்த்து தருகிற கூலி நிர்ணயிக்க முடியாது, அது அல்லாஹ் பார்த்து தருகிற கூலி. ஆனால் அசல் நோன்பு என்பது என்னது? காமிலான நோன்பு, பரிபூர்ணமான நோன்பு. அவர் சாப்பிடாமலும் இருந்தார், வீண் விளையாட்டுகளில் ஈடுபடாமலும் இருந்தார். ஆனால் இன்னைக்கு ரமலானுடைய மிகப்பெரிய கை சேதம் அன்பானவர்களே, தொழுக வந்துடுறோம், ஓரளவுக்கு தொழுக வந்துடுறோம், தராவீஹ் தொழுதுறோம், முடிஞ்சவங்க தஹஜ்ஜத் தொழுதுறோம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறோம். ஆனால் வீண் பேச்சுக்களும் பாவங்களும் ரமலானில் நிறைய கேளிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு ரமலான் நல்லா நோன்பை கொடுத்தா அந்த நோன்புல தான் கேளிக்கைகள் அதிகமாகுது. லொஹர் தொழுக வர்றாங்க,
வெளியே போய் நின்று ஒரு 4 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த வீண் பேச்சுக்கள் எதற்காக? அதுல ஏதாவது பிரயோஜனமான பேச்சுக்கள் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அந்த நேரத்தை குர்ஆன்ல கழிச்சிருக்கலாமே. 28 நாட்கள் போனால் வராது. நீங்க யோசிங்க, முதல் நோன்பு கடந்து வந்துட்டோம், 2வது நோன்பு பாதி கடந்துட்டோம், திருப்பி எனக்கு முதல் நோன்பு வேணும்னு கேட்டா தலைகீழ நின்றாலும் கிடைக்காது. அல்லாஹ் அடுத்த வருஷம் ஹயாத்தை கொடுத்து ரமலான்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உள்ள நுழைஞ்சா மட்டும்தான் முதல் நோன்பு என்கிற வாய்ப்பு யாருக்காவது கிடைக்குமா? எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்குமா? ஹஜ்ரத் முதல் நோன்புல 20 ரக்காத் தொழுக முடியல, 2 ரக்காத் மிஸ் பண்ணிட்டேன் வேலைக்கு போய், இப்போ தொழுகணும்னு ஆசையா இருக்கு. அன்பானவர்களே, சாத்தியமா? சாத்தியம் இல்லையே. போச்சு, 2 தராவி போயிடுச்சு, ஒரு நோன்பு போயிடுச்சு. இதே மாதிரி தான் இப்படிங்கிறதுக்குள்ள எல்லா நோன்பும் போயிடும், எல்லா ரமலானும் போயிடும். நாம் இருந்துக்கிட்டே தான் இருப்போம். அன்பானவர்களே, நம்ம கொஞ்சம் கவனித்து நம்ம யோசித்து திருத்த வேண்டிய காலம் ரமலான். வீண் பேச்சுக்கள் வேண்டாம். முதல்ல இந்த மொபைல் ஃபோனை தூக்கி போட்டுருக்கு, ஆண்ட்ராய்டு ஃபோனை தூக்கி போட்டுருக்கு. ரமலான்ல 28 நாள் தயவு செஞ்சு அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. பயான் கேட்குறோம் ஹஜ்ரத், இது பயான் கேட்குற காலம் இல்லை, இது அமல் செய்ய வேண்டிய காலம். நம்ம 11 மாதம் நிறைய கேட்டுட்டோம், நிறைய நம்ம கேட்காத விஷயங்களே இல்லை. இந்த உலகத்துல செய்திகளுக்கு பஞ்சம் இல்லை, அமல்களுக்கு தான் பஞ்சம், அமல்களுக்கு தான் பஞ்சம். எத்தனை ஜும்மாக்கள் கேட்டுட்டோம், எவ்வளவோ கேட்டுட்டோம், என்னென்னமோ செஞ்சுட்டோம். இருந்தாலும் போன்ல பயான் கேட்கிறாங்க. இதுல என்ன ஹஜ்ரத் தப்பு இருக்கு? அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிங்க. நார்மல் டேஸ்ல போன்ல பயான் கேட்டிருப்பீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்க. அந்த நாள்ல ஷார்ட்ஸ் தள்ளிக்கிட்டு இருந்திருப்பீங்க, அந்த நாளில் வேற வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த ஃபோன் இல்லாமல் இருக்க முடியல, சரி நல்லதுக்கு ஒரு பயானாவது போடுவோமே போட்டிருப்பீங்க. அதில் வர்ற ஆடு ஒரு பயான் தாண்டி அடுத்த அரை மணி நேரத்தில் உங்களை திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு போயிடும். அன்பானவர்களே, இது தேவையில்லாத காரியம். இது ஆண்கள் இந்த பக்கம்னா பெண்கள் இன்னொரு பக்கம். இஃப்தாருக்கு என்ன சமைக்கலாம், சஹருக்கு என்ன சமைக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். அந்த மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் செய்யட்டுமா, அந்த ஸ்நாக்ஸ் செய்யட்டுமா? அன்பானவர்களே, உங்களிடத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், நோன்பு என்பது வகை வகையான பழங்காரங்கள் சாப்பிடும் இடம் அல்ல, உங்கள் சமையல் திறன்களை காட்டும் களம் அல்ல. நோன்புங்கிறது அல்லாஹுக்காக உங்களை அர்ப்பணிக்குகிற இடம். நான் இந்த வகையான ஸ்நாக்ஸ் செய்கிறேன், இப்படி ஸ்நாக்ஸ் செய்கிறேன் இப்படின்னு அந்த அம்மா ஒரு வீடியோவாக பார்த்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்கும். இவர் போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு வருவார். சாப்பிடுவாங்க, தூங்கிடுவாங்க. சஹருக்கு என்ன செய்யணும்? சாப்பாடு தூக்கம். இது நோன்புக்கும் ரமலானுக்கும் மற்ற மாதங்களுக்கும் வித்தியாசமே இல்லையே. நம்முடைய பெரியார்களின் நோன்பு இப்படி இல்லையே. அன்பானவர்களே, ஹயாத்து சஹாபால வரும் அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு பதிவு செய்வார்கள், நான் 117 வயசு வாழ்ந்தேன். 117 வயசும் நான் நோன்பு வைத்தேன். சஹாபாக்கள் அதிகமான காலம் வாழ்ந்தவன். 117 வயசு, 117 வயசும் நான் நோன்பு வைத்தேன். அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சேன். நான் வைக்க வேண்டும் என்று தாக்கத்தோடு வைத்தேன். அல்லாஹ் 117 வயசு வைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தான். இன்னைக்கு 50 வயசு வந்துட்டா சுகர் மாத்திரை போடுறேன், பிபி மாத்திரை போடுறேன், ப்ரெஷர் மாத்திரை போடுறேன், சாப்பிடாட்டிக்கு இருக்குன்னு வந்துடுது. அன்பானவர்களே, நீங்கள் மற்ற காலங்களில் இதை சொல்லுங்கள், ரமலானில் இதை சொல்லாதீங்க. ரமலான் அமலுக்கான காலம். உங்களுக்கு என்ன வந்தாலும் சரி முயற்சி பண்ணு. முயற்சியே பண்ணாமல் என்னால் முடியாதுன்னு சொன்னால், அன்பானவர்களே, நான் சொல்லி கொண்டு வந்தது வீண் கேளிக்கைகள். தயவு செஞ்சு மொபைல் ஃபோனை தூக்கி போட்டுருங்க. இந்த இருக்கக்கூடிய 27 நாள் 28 நாள் முழுக்க உங்களுடைய சிந்தனை பேச்சு வெறும் குர்ஆனா தான் இருக்கும். வெறும் நல்லவைகளை பேசுறது. யாருக்கு சதகா கொடுக்கலாம், யாருக்கு என்ன செய்யலாம், குடும்பத்தார்களை எப்படி கூப்பிடலாம், எல்லாத்துக்கும் நல்ல விஷயங்கள் எப்படி சொல்லலாம், இந்த மாதிரி சிந்தனைகளோடு கணக்கப்படணும். அதுதான் ரமலான். இல்லாம சாப்பாடு, உணவு, பர்ச்சேஸ், ட்ரெஸ், இந்த திங்கிங்லேயே உங்களுடைய ரமலான் போச்சுன்னா இந்த ரமலான் பிரயோஜனமே இல்லை. அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. முதலாவது, அல்லாஹ் இந்த ரமலானின் மடிமகுடம் நோன்பு. அது 2 விஷயம், கேளிக்கைகளையும் விடணும், வீண் விஷயங்களையும் விடணும், ஹராமையும் விடணும். நீங்க போன் எடுக்கிறீங்க, ஒன்று தள்ளுறீங்க, அதுல எத்தனை பெண்களுடைய போட்டோக்கள் வருது, எத்தனை பெண்கள். இன்னைக்கு விளம்பரங்கள் எடுத்துக்கிட்டாலே பெண்கள் தானே, விளம்பரங்கள் எடுத்துக்கிட்டாலே இசை தானே. இசை சராஹத்தன் தெளிவா மார்க்கத்துல ஹராம் தானே. அந்த ஹராம்னு சொல்லப்பட்டதை ஒரு 28 நாளைக்கு தள்ளி வைக்க முடியாத நப்சு, தள்ளி வைக்க முடியாத ஈமான். என்ன ஈமான்? அல்லாஹ்கிட்ட போய் நம்ம அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை முன் வச்சு கேட்க போறோம். என்ன ஈமான்? நம்ம அல்லாஹ்கிட்ட கையேந்தி எனக்கு இதுதான் அதுதான் நம்ம கேட்க போறோம். ஒரு 28 நாளைக்கு அல்லாஹ் ஹராம்னு சொல்ல தள்ளி வைக்க முடியாதா? அந்நிய பெண்களை பார்ப்பது ஹராம், 28 நாளைக்கு பார்வைகளை தாழ்த்த முடியாதா? அதற்கான முயற்சி கூட செய்ய முடியாதா? அப்படின்னா இந்த நோன்பு எதற்கு நமக்கு? அன்பானவர்களே, இன்னைக்கு சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த நோய். தயவு செஞ்சு மிக முக்கியமான பாவங்கள் ஏற்படுகிற உங்கள் நேரங்களை வீணடிக்கிற அர்த்தம் அந்த செல்போன். அதை தூக்கி ஓரம் கட்டிடு,
தூக்கி ஓரம் கட்டிடணும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபை தருவானாக. அப்போ நோன்பு என்பது சாப்பாட்டு குடிப்பை விட்டு விடுவதை போல் பாவமான சிந்தனைகளையும் விட்டு விடுவது தான் நோன்பு. வீண் விஷயங்களை விட்டு விடுறது தான் நோன்பு. ரெண்டாவது நாம் கவனிக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம் அல் குர்ஆன். அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பிற்கான அடையாளமாக இந்த மாசத்துல சொன்னது குர்ஆன். குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா அன்பானவர்களே? இந்த மாசத்துல குர்ஆன் சார்ந்து 2 கடமை, முடிந்தால் 3 கடமைகள் செய்யும். அசல் 2வது கண்டிப்பாக செய்யணும்னு உலமாக்கள் எழுதாங்க. முதல் கடமை என்ன? திலாவத், குர்ஆனை பார்த்து ஓதும். 2வது கடமை என்ன? சிமாஅத், குர்ஆன் ஓதுறத தொழுகையில நின்று கேட்கணும். 3வது கடமை தஃஹீம், அந்த குர்ஆனை விளங்குறதுக்கு இந்த காலங்களிலாவது முயற்சி செய்யணும். இந்த 3 கடமைகள் கண்டிப்பா ரமலான்ல செய்யணும். ஏன்னா ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாசமே குர்ஆன் தான் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லிட்டான். ரமலானுக்குள்ள வந்தா நான் நோன்பு வச்சு என்னங்க செய்யணும்? ஹஜ்ரத் ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ் விளக்கிட்டான். ஷஹ்ரு ரமலான் குர்ஆன், ரமலான்னா குர்ஆன் தான். நோன்புக்கு அடுத்தபடியாக உங்களின் கவனம் குர்ஆன்ல தான். இதுதான் உங்களுக்கான அமல். நான் வேற என்ன சாட்டு போடுறது? காலைல என்ன அமல் செய்யறது, நைட் என்ன அமல் செய்யறது? நீங்க யோசிக்கவே வேண்டாம், கண்ணை மூடிட்டு குர்ஆன் தான். அந்த குர்ஆன்ல என்ன செய்யணும்? 3 விஷயங்கள் செய்யணும். திலாவத், குர்ஆனை முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பார்த்து ஓதிக்கிட்டே இருக்கணும். 2வது சிமாஅத், எல்லா தொழுகைகளையும் முன்னால் வந்து நின்று தராவி முதற்கொண்டு குர்ஆனை கேட்கணும், முழு குர்ஆனை கேட்கணும். இது சிமாஅத். குர்ஆனுக்கான கடமைகள் ரமலான்ல நிறைவேற்ற வேண்டிய 2வது கடமை. 3வது தஃஹீம், குர்ஆனை விளங்கணும். குர்ஆனை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நேரமாவது எங்கேயாவது பள்ளிவாசல்கள்ல எங்கேயாவது மஜ்லிஸ்ல ஒரு 5 நிமிஷம் குர்ஆனை பத்தி சொல்றாங்களா, கண்டிப்பா அதுல ஏதேனும் அமலுக்கான வாய்ப்புகள் உள்ள இருக்கும். அங்க பேசப்படும் வசனங்கள் குர்ஆன் சம்பந்தப்பட்டவை, அங்க பேசப்படும் ஆயத்துக்கள் குர்ஆனுக்கான விரிவுரையானவை. அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நாம் அதை கேட்டு அமல்கள்ல கொண்டு வரணும். இதுதான் ரமலான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற ரொம்ப சாதாரண நிலைமை. அன்பானவர்களே, இந்த ரமலானினுடைய குர்ஆன் அது குர்ஆனாகவே கழிய வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்முடைய குர்ஆன் பாருங்க, குர்ஆனை விட பரக்கத் வேற எதுவுமே இல்லை, குர்ஆனை விட பாதுகாப்பு வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு 2 பிரச்சனை தான். அது பரக்கத் இல்லை. பரக்கத்துக்கு என்ன அர்த்தம்? ஒன்று, எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதலை, அது பரக்கத். 2வது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லை, அதுவும் பரக்கத். இந்த 2த்தினுடைய உறைவிடம் தான் பரக்கத்துங்கிறது. இந்த 2மே இல்லை, என்ன பரக்கத் இல்லை. 2வது, இந்த உம்மத்துக்கு பெரிய பிரச்சனை பாதுகாப்பு இல்லை. யாரு எப்போ வருவா, என்ன செய்வான், என்ன பயம், அடுத்து நாம என்ன செய்ய போறோம், நம்ம தலைமுறை அடுத்து இந்த தீனை, இந்த மார்க்கத்தை இந்த மண்ணில் எப்படி பாதுகாக்க போகுது, இந்த பயம். இந்த 2க்கான தீர்வும் என்ன தெரியுமா? குர்ஆன் தான். 2க்கான தீர்வும் குர்ஆன் தான். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். அப்துல்லா பின் இத்ரீஸ் ரஹிமஹுல்லாஹ் தன் கடைசி மரண படுக்கையில் படுத்திருக்கும் போது தன்னுடைய மகள் 17 வயசு, தன்னுடைய மகள், குடும்பம்னு சொல்லிக்க வேற யாருமே இல்லை, அப்துல்லா பின் இத்ரீஸும் மகளும் மட்டும்தான். வெளி உலகமே தெரியாது. அப்போ அப்துல்லா பின் இத்ரீஸ் படுத்திருந்தாங்க. மரணத்தினுடைய கடைசி நிலை. தன் மகளை கையை பிடிச்சிருக்காங்க. அந்த புள்ள அத்தாவுடைய 2 கையும் இறுக்கமாக பிடிச்சு அழுதுச்சு. அப்துல்லா பின் இத்ரீஸ் கேட்டாங்க, ஒருவேளை நான் கண்ணை மூடிட்டா எனக்கு பின்னாடி உன்னை பாதுகாக்க யார் இருக்கான்னு நினைச்சு நீ அழுதுன்னு கேட்டான். அப்போ அந்த புள்ள சொல்லிச்சு, இல்லை நான் அதுக்காக அழுகலை, நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இதே ரூமில் உட்காந்து நீங்கள் 4000 குர்ஆன் ஓதி இருக்கிறீர்கள், அந்த குர்ஆன் என்னை பாதுகாக்கும், அந்த நம்பிக்கை இருக்கு. உங்களுடைய மறுமைக்காக அழுகிறேன். 17 வயசுக்குள்ள யாருமே இல்லை, தனிமை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான தைரியம் நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளோ இருக்கு? அன்பானவர்களே, குர்ஆன் பரக்கத், குர்ஆன் பாதுகாப்பு. யார் இதை ரமலான்ல கையில் எடுக்கிறாங்களோ அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சிறப்பை தருகிறான். ஆனால் இன்னைக்கு குர்ஆன் சார்ந்த எந்த அளவுக்கு நம்முடைய காதல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குர்ஆன் சார்ந்த காதல் எவ்வளவோ கோர்ஸுகள் தேடி நம்ம பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறோமோ இல்லை, எத்தனையோ டியூஷன் சென்டர்ஸ் அனுப்புகிறோம் இல்லை. இந்த கிளாஸுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த டியூஷன் தான் கரெக்ட், இந்த டைமில் இந்த ஸ்விம்மிங் கிளாஸ் போகணும், அந்த டைமில் அந்த கராத்தா கிளாஸ் போகணும். எவ்வளவு யோசிக்கிறோம், என்னென்ன விஷயங்களை எல்லாம் படிக்கிறோம். 10க்கு பல ஆப்பு, இங்கே வாங்க இது சொல்லித்தரோம், அங்கே வாங்க அது சொல்லித்தரோம். எவ்வளவு படிக்கிறோம் உலகத்திற்காக. குர்ஆனை என்னைக்காவது படிச்சிருந்திருக்கோமா? அன்பானவர்களே, இந்த குர்ஆன் உங்களுக்கும் எனக்குமாக அருளப்பட்டது, நமக்காக அருளப்பட்ட குர்ஆன்ல அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சு கடைசி குல் அஊது பிரப்பின் நாஸ் வரைக்கும் என்ன அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு தெரியுமா? இன்னைக்கு தெரியறது கஷ்டமா, ரொம்ப சாதாரண. எத்தனை தமிழ் தர்ஜுமாக்கள், எத்தனை தமிழ் ஹஜ்ரத் எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, பரவாயில்ல தர்ஜுமா எடுத்து படிங்க.
அல்லாஹ் என்ன சொல்றான்னு சிந்திச்சிருக்கிறோமா இந்த குர்ஆனின் வாயிலாக? அதற்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் போனோமே, ரப்பு நம்முடைய வாழ்வியலுக்கான கோர்ஸ் என்று கொடுத்த குர்ஆனை தொடர்ந்து படிச்சிருக்கிறோமா? அன்பானவர்களே, இதுதான் நம்ம குர்ஆன் மேல நமக்கு இருக்கிற மரியாதை, இதுதான் நம்ம குர்ஆன் மேல நமக்கு இருக்கிற முஹப்பத், அன்பு. இதுவெல்லாம் இன்னைக்கு சரி செய்யப்படணும். இந்த அமர்விலிருந்து எழுந்திருக்கும் போது ஒரு உறுதியோடு எழுந்திருக்கணும். அல்லாஹ் நான் மௌத்துக்குள்ள உன்னுடைய முழு குர்ஆனையும் ஓதுவேன், படிப்பேன், விளங்குவேன், எனக்கு தெரியணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு 10 வரி படிச்சிருந்தா கூட நம்முடைய ஹயாத் எவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டோம். 50 வருஷம், 60 வருஷம், 20 வருஷம் கடந்து வந்துட்டோமே. அந்த 6000 வசனங்கள் எவ்வளவு சீக்கிரம் படிச்சு முடிச்சிருந்திருக்கலாம், அதை எப்படியெல்லாம் விளங்கி இருந்திருக்கலாம். அன்பானவர்களே, குர்ஆனுடைய காதல் நமக்கு அவ்வளவுதான். இந்த வஹீக்காகத்தானே உலகத்தில் பெருமானார் அவ்வளவு போராட்டம். பெருமானாருக்கு வஹி இறங்குற போது அவங்களுடைய சுமையை பார்த்து சஹாபாக்கள் அழுவாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய நிலை சொல்றாங்க, வேர்த்து கொட்டும், பெருமானாரை நெருங்க முடியாது, சூடு பறக்கும். ஒரு அடுப்பு கங்கு கிட்ட போனா எப்படி இருக்குமோ அதை விட பல மடங்கு பெருமானாருடைய உடல் சூடாயிரும். வஹியினுடைய கணம் அது. அல்லாஹ் குர்ஆன்லயே தகீல்னு சொல்றான், கணம். அந்த கணத்தை என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? என்னைக்காவது படிச்சிருந்துருக்கிறோமா? நம்ம பிள்ளைங்களுக்கு மத்தியில் உட்காந்து டெய்லி என்னென்னமோ பார்க்குறோம், நல்ல நல்ல வீடியோக்கள் வந்தால் ஷேர் பண்ணுறோம். நம்ம பிள்ளைங்களை ஒரு நாளைக்கு ரமதானில் ஒரு 10 நிமிஷம் கூப்பிட்டு வச்சு ஒரு தர்ஜுமா குர்ஆன் எடுத்து ஒரு 4 வரி ஓதி அந்த 4 வரிக்கான தர்ஜுமா புரியலையா? உலமாக்கள் இருக்கிறாங்க, வந்து கேட்கணும், ஹஜ்ரத் இந்த ஆயத்து எனக்கு புரியல, எப்போது இந்த எண்ணம் வரும், ஃபஹ்முங்கிறது எப்போது வரும்? முதல்ல ஓதணும், படிக்கணும், அப்பத்தானே விளங்கணுங்கிற சிந்தனையே வரும். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம ஓதணுங்கிற சிந்தனையை விட்டு தூரமா இருக்கிறனால விளங்கணுங்கிற சிந்தனையே நம்முடைய சமூகத்தை விட்டு அழிக்கப்பட்டுருச்சு. எனவே குர்ஆன் ஓதணும், கேட்கணும், விளங்கணும், அதற்காகத்தான் அருளப்பட்டிருக்கு. அதை வாழணும், அப்புறமா தான் வாழ்க்கை. அன்பானவர்களே, இந்த காலம் குர்ஆனுக்கான காலம். தயவு செய்து குர்ஆனை ஓதுங்க. நம்முடைய முன்னோர்கள் குர்ஆன் 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 குர்ஆன். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் கோடீஸ்வரர் 40 மில்லியன் சொத்துக்கு அன்னைக்கு பணக்காரர். 40,000 மில்லியன் சொத்துக்கு அன்னைக்கு பணக்காரர். ரமதான்ல வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டாங்க. வெளியே வந்தால் தவறான பார்வைகள் பக்கம் போயிடுவோம், தேவையில்லாத பேச்சுக்கள் பேசிடுவோம், என் நோன்பு வீணாயிரும், என் ரமதான் வீணாயிரும். 30 நாட்கள் தவமா வீட்டில் கிடப்பாங்க. 60 குர்ஆன் முடிக்க முடிஞ்சிச்சு. அதனால் 60 குர்ஆன் யோசித்து பாருங்க. ஒரு நாளைக்கு 2 குர்ஆன், ஒரு குர்ஆன் பார்த்து ஓதுவாங்க. ஒரு குர்ஆன் பார்த்து ஓதி முடிச்சு கியாம்ல நைட்டு முழுக்க நின்று ஒரு குர்ஆன் ஓதி முடிப்பாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 குர்ஆன், ஒரு மாசத்துக்கு 60 குர்ஆன் ஓதுனா சாத்தியம். அன்பானவர்களே, குர்ஆன் பார்க்கத்தான் பெருசு. நீங்க லைச்சு பாருங்களேன், அது ஓதி பார்த்து நீங்க கையில் எடுத்தா உங்க நேரங்கள் கம்மியா இருக்கும், ஆனா நீங்க எத்தனையோ பக்கங்கள் கடந்து வந்துடுவீங்க. குர்ஆன் அந்த மாதிரி அற்புதம். அதுல 600 பக்கம் இருக்கு, 700 பக்கம் இருக்கு, ஓதுறது இல்லவே இல்லை. கொஞ்ச நேரம் முஜாஹதா செஞ்சு அல்லாஹ் குர்ஆனை ஓதி பாருங்க. அது தர்ற ரசனையில உங்களால் அந்த குர்ஆன் என்ற அற்புதத்துக்குள்ளிருந்து வெளியே வரவே முடியாது. அந்த அற்புதங்களை எல்லாம் உணர்த்து வந்திருக்கிற மாதம் தான் ரமதான். இந்த மாதத்திலையும் உணராட்டி வேற எந்த மாதத்திலும் நம்முடைய வாழ்க்கைகளை நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, இது 3வது செய்தி. நான் சொல்லிக் கொண்டு வந்த 2வது செய்தி குர்ஆன். 3வது செய்தி என்ன தெரியுமா? இபாதத்திலேயே உயர்ந்த இபாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பாவத்தை விட்டு தவிர்த்திருப்பது. அதுதான் அமல்கள்லேயே பெரிய அமல். என்ன? பாவங்களை விட்டு இத்தகில் மஹாரிம் தக்குன் அபதன் நாஸ். பாவங்களை தவிர்த்து நீ தான் உலகத்திலே பெரிய ஆபிது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, இந்த ரமதானுடைய அடிப்படையே என்ன தெரியுமா? இந்த ரமதானுடைய நோக்கமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, பாவங்களை மன்னிக்கிறது தான் ரமதான். அதனால தான் சஹாபாக்கள் ரமதானை இப்படி வரவேற்பாங்க, மர்ஹபன் பி முத்தஹிரினா மினத் துனூப், எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை பரிசுத்தப்படுத்தும் மாதமே வருக என்று வரவேற்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் சார்ந்த எத்தனை ஹதீஸ்கள் பாருங்க. எல்லா இடத்துலையும் பெருமானார் சொன்னது பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த ரமதானில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமதான்ல நோன்பு வைக்கிறவங்களுக்கு என்ன சிறப்பு? மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. முன் சென்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் அவனுக்காக நோன்பு வைப்பவர்களுக்கு. ரமதான்ல இரவு நேரத்துல தொழுகிறார், அவருக்கு என்ன சிறப்பு? மன் காம ரமதான, ரமதான்ல யார் இரவு நேரத்துல நின்று அல்லாஹ்வுக்காக தொழுகிறாரோ உஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி, அவருடைய முன் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறேன். லைலத்துல் கத்ர் சம்பந்தப்பட்ட தனி ஹதீஸ் வருது. லைலத்துல் கத்ருடைய இரவை யார் பயன்படுத்துகிறாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன உயர்வுகளை தர்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி, அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இது மட்டுமல்ல, சஹர் நேரத்தை பயன்படுத்துறவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
சஹர் நேரங்களை பயன்படுத்துறவங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். சஹரை சரியாக பயன்படுத்துகிற சாலிஹீன்கள் யார் தெரியுமா? அவங்களுடைய பண்பு என்ன தெரியுமா? வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹரில் உட்காந்து அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு தேடிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் மன்னிச்சிருன்னு கெஞ்சுவாங்க. இது ரமலானுடைய சிறப்பு, ரமலானுடைய சிறப்பு. அன்பானவர்களே, அப்படி சஹரும் இஃப்தாரும் பொற்காலமான நேரங்கள். நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி நேரம் கிடைக்கவே கிடைக்கும். ரொம்ப பொன்னான நேரம், ரொம்ப பொன்னான நேரம் சஹரும் இஃப்தாரும். அந்த நேரங்களை தயவு செஞ்சு துஆக்காக பயன்படுத்தணும். துஆ எப்படிங்க செய்யணும்? அல்லாஹ் எனக்கு அதை கொடு, அல்லாஹ் எனக்கு இதை கொடு, எல்லாம் இது இல்லை துஆ, இது இல்லை துஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ மட்டும் தனி ஹதீஸ் கிதாபுகளில் பாடம் இருக்கு. பெருமானார் எப்படி துஆ செய்வாங்க? அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, பெருமானார் துஆ செஞ்சாங்கன்னா தேம்பல் சத்தம் அந்த வீடை தாண்டி வெளியே வரைக்கும் கேட்கும். கேட்டு எந்த அளவுக்கு அழுவாங்கன்னா அழுது அவங்களுடைய கன்னங்கள் நினைந்து, தாடி நினைந்து, நெஞ்சு பகுதிகளெல்லாம் நினைஞ்சோம். பெருமானார் அமர்ந்து துஆ செஞ்சாங்கன்னா, பெருமானார் சஜிதால தொழுகையில துஆ செஞ்சாங்கன்னா அவங்களுடைய அழுகை இப்படி இருக்கும், அவங்க தொழுகிற விரிப்பெல்லாம் நினைஞ்சிரும். நாங்கள் மறுநாள் அதை உதறி காய போடுவோம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அழுகை. இதுதான் துஆ. கரெக்டாக இஃப்தாருடைய நேரம் 21க்கு வந்துச்சுன்னா 18க்கு வந்து உட்காந்து கையன், இது இல்லை துஆ, இது இல்லை துஆ. துஆ என்பது இபாதத்து. அல்லாஹ் குர்ஆன்ல அற்புதமாக சொல்லி காட்டுவான், துஆங்கிறது இபாதத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, துஆங்கிறது இபாதத். அந்த நேரத்தில் உட்காந்து துஆ செய்து பழகுங்கள், துஆ செய்து பழகுங்கள். அன்பானவர்களே, நான் சொல்லி கொண்டு வந்த 3வது விஷயம் பாவத்தை விட்டு தவிர்த்திருக்கோம். குறிப்பாக இந்த இஃப்தாருடைய நேரம், சஹருடைய நேரங்கள், இது போன்ற நேரங்களில் நாம் கொஞ்சம் யோசிக்கணும், நம்முடைய நிலைகளை கொஞ்சம் மாற்றிக்கணும். ஏன்னா ரமலான்லேயும் பாவம் செஞ்சவன் யார் தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். அல்லாஹுக்கு நம்முடைய நஃப்ஸ் அடிமையா இல்லை ஷைத்தானுக்கு அடிமையாங்கிறத காட்டுறது ரமலான். ஷைத்தானுக்கு அடிமையான்னு காட்டுறது ரமலான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய அடிமை. அவங்களுக்கு பாவத்துக்கான ஒரு சூழ்நிலை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த பெண்மணி தனியாக கூப்பிட்டு தன்னோட தனியாக தவறாக நடந்துக்க சொல்லும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வற்புறுத்தி உள்ளே இழுக்கிறான். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வேண்டாம்னு வெளியே வர்றான். அந்த பாவம் நடந்தது தான் யாருக்குமே தெரியாது, யாருக்கு முன்னாலும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் சுகமோகமான வாழ்க்கை கிடைச்சிருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய நஃப்ஸ் எப்படிப்பட்டது? அல்லாஹுக்கான அடிமையான நஃப்ஸ். உடனே வேண்டாம்னு உதறிட்டு முழு பாவத்திற்கான வாய்ப்புகள் கிடைச்ச போதும் உதறி தள்ளிட்டு வெளியே வந்துட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நம்ம நஃப்ஸை பாருங்க, அல்லாஹ் ஷைத்தான விளங்கிட்டுட்டேன்னு சொல்லி தான் ரமலானே ஆரம்பிக்கிறான். இந்த ரமலான்ல வந்து நம்முடைய நஃப்ஸ் பாவம் செய்தனா, நம்முடைய நஃப்ஸ் இது முழுக்க அமலுக்கான சூழல் இந்த ரமலானுங்கிறது. அப்போ வந்து நம்ம பாவம் செஞ்சோம்னா நம்முடைய நஃப்ஸ் அல்லாஹுக்கு அடிமையா ஷைத்தானுக்கான அடிமையா? ஷைத்தானுக்கான அடிமையா? அன்பானவர்களே, ரமலான்ல இவைகள் சிந்திக்கப்பட வேண்டும். 3வது காரியம் பாவங்களை விட்டு தவிர்த்திருக்கிறது. 4வது தஹஜ்ஜுடைய தொழுகை. அல்லாமா பீர் குல்ஃபிகார் சார் அல்லாஹ்வுடைய கபரை வெளிச்சமாகும். அவங்களுடைய பயான்ல இப்படி சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு ஹதீஸை இப்படி அழுது கொண்டே சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா சில நபர்கள் அவருடைய அடியார்களை தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் சில மலக்குகளை அனுப்பி எழுப்புவான். அவர் ரொம்ப டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, களைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் அவரை எழுப்புவான். மலக்குகள்கிட்ட சொல்லுவானா, அந்த அடியார் எனக்கானவர். சஹருடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், நான் என் அடியார்களோடு ரகசியம் பேசுகிற நேரம். அந்த ஹதீஸ் இப்படியே வரும், நான் என் அடியார்களோடு ரகசியம் பேசுகிற நேரம். அந்த முகத்தை நான் பார்க்கணும், போய் எழுப்பி கூட்டிட்டு வாங்க. அவர் எழுந்து தொழுகைக்காக உட்கார்ந்துருப்பார். சில முகங்களை அல்லாஹ் இப்படி வச்சிருப்பான், அவங்கள பார்க்க விரும்ப மாட்டான். அவர் நினைப்பாரு இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் எந்திரிச்சு தொழுவலான்னு நினைப்பாரு. ஆனால் அல்லாஹ் மலக்குகள்கிட்ட இப்படி சொல்லுவானா, நீங்க அவங்கள எழுப்பாதீங்க, இது நானும் என் அடியார்களும் ரகசியம் பேசுகிற நேரம். அந்த நேரத்துல அந்த பாவியின் முகத்தை நான் இப்போது பார்க்க விரும்பவில்லை, நான் இப்ப பார்க்க விரும்பல அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் அவங்க அழுவாங்க. அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிங்க. இது மற்ற காலங்கள்ல ரமலான்ல சஹருக்குன்னு தஹஜ்ஜுடைய நேரத்துல எழுந்திருக்கும் போதே தொழுகலன்னு சொன்னா நம்ம எவ்வளவு அல்லாஹ்வை விட்டு தூரமா இருக்கிறோம் பாருங்க. அல்லாஹ் நம்ம மேல எவ்வளவு கோபமா இருக்கிறான்னு பாருங்க. அன்பானவர்களே, அமல் செய்கிற வாய்ப்பு அல்லாஹ் தருகிற உயர்ந்த ரிஸ்க். அல்லாட்ட எத்தனையோ ரிஸ்க் கேட்கிறோமே, சாப்பாடு தா, வீடு தா, சுகத்தை தா, அதத்தா இதத்தா. அசல் ரிஸ்க் என்ன தெரியுமா ஒரு மனிதனுக்கு? அல்லாஹ் அமல் செய்கிற வாய்ப்பை தர்றதுதான் உயர்ந்த ரிஸ்க். அந்த ரிஸ்க் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குது? அன்பானவர்களே, இவைகள் எல்லாம் யோசித்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் காண வேண்டிய ரமலான். தஹஜ்ஜுத் தொழுவுங்க. கடைசியாக அன்பானவர்களே, முடிந்த அளவுக்கு சதகாக்கள் செய்யுங்க.
முடிஞ்ச அளவுக்கு இந்த ரமதானில் சதக்காக்கள் செய்வது. அதுவும் குறிப்பாக ஏழைகளுக்கு நோன்பு திறப்பதற்காக யாரெல்லாம் ஏற்பாடுகள் செய்கிறார்களோ அவங்களுக்கு எக்கச்சக்கமான சிறப்புகள் வரும். எக்கச்சக்கமான சிறப்புகள் ஹதீஸ்ல வரும். நேரம் குறைவாக இருக்கிறது அன்பானவர்களே, ஏழைகளை தேடி தேடி போய் அவங்களுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் மூலமாக ஒரே ஒரு நாள் ஒருத்தர் நோன்பு திறந்துட்டாருன்னா அல்லாஹ் உங்களுக்கு தருகிற கியாமத்துடைய சன்மானம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. நாளைக்கு தவிச்சு நிற்கும் போது உங்களுக்கு பெருமானார் முதல்ல தான் கரத்தால தண்ணி தருவாங்க. அதில் வர முதல் சிறப்பு என்ன தெரியுமா? கியாமத்தில் எல்லாரும் தாகிச்சு இருக்கிறப்போ இந்த உலகத்தில் நோன்பாளி ஒருவன் தாகமாக இருக்கிற போது அவனுக்கு சாப்பிட சரியான பொருளாதார வசதி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வாங்கி நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு பெருமானார் தான் கையால் உங்களுக்கான நீர் கொடுப்பார்கள், முன் வரிசையில் உங்களுக்கான இடம். அன்பானவர்களே, இவைகளெல்லாம் யோசிக்கப்பட வேண்டிய காலம் ரமதான் என்பது. இந்த ரமதான் நாம் யோசிக்கணும். நோன்பை கொண்டு, குர்ஆனை கொண்டு, அதே போன்று பாவங்களை களைவதை கொண்டு, நம்முடைய தஹஜ்ஜத் தராவீஹை கொண்டு, சதகாக்களை கொண்டு, இன்னபர தஸ்பீஹ் நல்ல அமல்களை கொண்டு அலங்கரித்து கட்டமைக்க வேண்டிய காலம் இந்த ரமதான். அல்லாஹ் அப்படிப்பட்ட நசீபை நமக்கு தருவானாக. அல்லாஹ்வுடைய கல்புகளை சுத்தமாக்குவானாக. இந்த ரமதானின் பரக்கத்தினால், அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினால், இந்த ஜும்மாவின் பரக்கத்தினால், இந்த பள்ளியின் பரக்கத்தினால், குர்ஆனின் பரக்கத்தினால், அவனுடைய ரஹ்மத்தின் பரக்கத்தினால் அல்லாஹ் தஆலா நம்முடைய கல்புகளை அவன் குடியிருக்கிற இல்லங்களாக மாற்றுவானாக. அல்லாஹ் நம்முடைய கல்புகளை சுத்தப்படுத்துவானாக. சுத்தமான கல்புகளை எந்த காலத்திலும் அல்லாஹ் மீண்டும் கெட்டு போகாமல் பாதுகாப்பானாக. இந்த ரமதானை அமல் செய்த சயீதுகள் என்ற பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் சேர்த்து இன்னும் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு அவனை நின்று வணங்குகிற, உண்டு கொழுகுகிற பல ரமதான்களை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.